தமிழர் பண்பாட்டின் அடையாளமாக விளங்கும் பனைமரத்தின் வரப்பிரசாதமான பனைக்கிழங்கு விற்பனை தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சந்தைகளில் களை கட்டி வருகிறது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ் மொழியும் தமிழர் பண்பாட்டையும் தலைமுறை தலைமுறையாக காத்து வந்த பெருமைக்குரிய மரமாக பனைமரம் விளங்குகிறது. தமிழகத்தின் மாநில மரமாக அறிவிக்கப்பட்டுள்ள பனைமரம் தமிழர் வாழ்வியலோடு கலந்த ஒன்றாகும். ஓலைச்சுவடிகள் மூலம் தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்த வரலாற்றுச் சிறப்பும் பனைக்கு உண்டு. அது மட்டுமின்றி பனையின் ஒவ்வொரு பகுதியும் மனித வாழ்விற்கு பயன்படும் வகையில் அமைந்துள்ளதால் இதனை கல்ப விருட்சம் என்றும் அழைக்கின்றனர். பனை மரத்திலிருந்து கிடைக்கும் நுங்கு, பதநீர், பனம்பழம், பனம் கிழங்கு போன்றவை இயற்கை உணவுகளாகவும் மருத்துவ குணங்கள் நிறைந்த பொருட்களாகவும் பயன்படுகின்றன. குறிப்பாக டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பனங்கிழங்கு தைப்பொங்கல் பண்டிகையுடன் பிரிக்க முடியாத ஒன்றாக மாறியுள்ளது. விவசாயத்திற்கும் கால்நடைகளுக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் தைப்பொங்கல் என்றாலே மண்பானை, பனை ஓலை, இயற்கை விளைபொருட்கள் நினைவிற்கு வரும். அவற்றில் முக்கிய இடம் பெறுவது பனம் கிழங்குதான். பனையிலேருந்து வர எல்லாமே நன்மையான பொருள் தான். பனையில மட்டும் தான் ஹைப்ரிட் பொருளே கண்டுபிடிக்கல. பனையில ஆண் பனையில பயணி இறக்கலாம், கருப்பட்டி காய்க்கலாம், எல்லாம் இறக்கலாம். பெண் பனையில பயணி இறக்கலாம், கருப்பட்டி காய்க்கலாம். அதில் முதல்ல நுங்கு வரும். நுங்குலேருந்து அப்புறம் இப்போ நுங்கு பழமாகி அந்த பழத்தை நம்ம முளைக்க போட்டு கிழங்கா வச்சுக்கலாம். அப்புறம் கிழங்கு பவுடர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்போ டவுன் இருக்குது, மேக்ஸிமம் டவுனு தான் இப்போ நல்லா சேல்ஸ் போய்கிட்டு இருப்போம். இப்போ இந்த சீசனில் பொங்கலை ஒட்டி இப்போ சீசனில் இப்போ பனங்கிழங்கு இப்போ அமோகமாக இந்த வருஷம், போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா செழிப்பாக நல்லா எல்லா பக்கமும் நல்லா இருக்குது. மழை செழிப்புனாலும் இந்த வருஷம் நல்ல முறையில் எல்லாம் இருக்குது. இந்த ஆண்டு கடந்த சில மாதங்களில் பெய்த நல்ல மழையின் காரணமாக பனங்கிழங்கு விளைச்சல் அதிகரித்து காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்படும் பனங்கிழங்குகள் நன்கு வளர்ந்த நிலையில் சந்தைகளுக்கு வருகிறது. பொங்கலுக்கு பனங்கிழங்கு, கரும்பு, மஞ்சள் குழம்பு இதுதான் ஃபேமஸு. பனங்கிழங்கு எப்படின்னா பனைமரத்துலேருந்து நம்ம மண்ணால் விளையக்கூடிய பொருள். இந்த பனைமரத்தை நம்ம எப்போதுமே பாரம்பரியமாக பார்க்கணும். இயற்கையான பொருளை சாப்பிடும்போது நமக்கு அது ஒரு தரமான பொருள். வருஷத்துக்கு 1 மாதமோ 2 மாதமோ தான் கிடைக்கக்கூடிய பொருள். பனங்கிழங்கு சாப்பிடுவீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 1 மாதத்துக்குரிய பொருள் தெளிவாக இருக்கும், நல்லா இருக்கும். இது நம்ம சிவக்காட்டு கிழங்கு, லோக்கல் கிழங்கு. தென்காசி மாவட்டத்தில் மட்டும் லோக்கலில் உள்ள கிராமத்தில் உள்ள விளையக்கூடிய கிழங்கு. அதனால பனங்கிழங்கு நீங்கள் சாப்பிட்றது நல்லா இருக்கும். தற்போது 15 கிழங்குகள் கொண்ட ஒரு கட்டு 100 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. கலப்பினங்கள் இல்லாத ஒரே கிழங்கு பனங்கிழங்கு என்பதால் அதன் ஆரோக்கிய முக்கியத்துவத்தை மக்கள் உணர்ந்து அதிக அளவில் வாங்கிச் செல்கின்றனர் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். வியாபாரம் பார்த்து அது 4 மாதம் 4.5 மாதம் ஆயிரம் எங்களுக்கு ஒரு சேர்க்க இதெல்லாம் வாங்கியும் எங்களுக்கு லாபம் கிடைக்கும். இதிலிருந்து நாங்கள் 30 குடம் கிடைக்கும். இப்போ பனங்கிழங்கு நொங்கு வச்சு 30-40 குடம் நமக்கு கிடைக்கும். அப்போ பொங்க பிடிக்காமோ மற்றதுக்காகவோ பனங்கிழங்கு இது பனங்கிழங்கு எல்லாமே நஷ்டமே இருக்காது. பனையை போட்டு லாபம் தான். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் சாலை ஓரங்களில் தற்காலிக கடைகள் அமைத்து பனங்கிழங்கு விற்பனை களை கட்டியுள்ளது. இயற்கை உணவுகளை உண்பதன் மூலம் ஆரோக்கியமான நீண்ட வாழ்வு பெறலாம் என்பதால் பனைமரத்தை பாதுகாப்பதே நமது கடமை என பனங்கிழங்கு விற்பனையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் ராஜன்.